கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே நிறைய குடும்பத்தில் சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. 40 நாள் சிலுவை தியானம் உபவாச நாட்களிலே நாம் தினம்தோறும் இரவுமாக வேதத்தை நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த வசனம் மனப்பாடமாக படிக்க வேண்டும். கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னைக்குள்ள செய்தி எல்லா குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நிறைய குடும்பத்திலே காலவேளையிலே பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். முழுசா கேட்டுருங்க. அதுல முதல்ல பாயிண்ட் வேணா நான் சொல்லிடுறேன். சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு உள்ள சிலுவை தியானத்துல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஏன் முதல்ல சொல்லிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ள போறோம். இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சம் அப்படின்னாலே தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைய அழகா பாயிண்ட் எழுதப்பட்டிருக்கு. ஆசை இச்சைகளையும் அடுத்த பாயிண்ட். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பிசாசு எப்படி வாரான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்த்தால் இங்கதான் நிறைய பிரச்சனை இருக்கு. எங்கெல்லாம் பிசாசு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் உள்ள என்ட்ராரான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு உள்ள செய்தி பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடையவர்கள் இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ நம்ம தான் கிறிஸ்துவனுடையவர்கள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறான். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை அறிக்கை பண்ணும்போது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். எல்லா குடும்பமும் ஆலயத்துக்கு போறீங்க, வாரீங்க, எல்லாம் சரிதான். ஆனா சில குடும்பத்திலே போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வரும்போது சோர்ந்து போயிரும். ஏன்னா சோதனைக்காரன் உபவாச நாட்கள்லயும் எங்க இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையிலே 90% பிரச்சனை அந்த செகண்ட்லயே முடிஞ்சிருது. சில குடும்பத்திலே அடிக்கடி பயம், அடிக்கடி
பழைய நினைவுகள், பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள் உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லி மூளையில கால்குலேஷன் ஒரே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆலயத்துல போய் பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. மனம் திரும்பி வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயும் என்ன போராட்டம் வருது, என்ன வீணான வார்த்தை வருது, சந்தேகமான வார்த்தை என்ன வருது, அவிசுவாசமான வார்த்தை என்ன வருது, இப்படின்னு சொல்லி பல காரியங்கள கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, சில காரியங்கள நம்ம மறந்துருதோம். எத மறந்துருதோம் அப்படின்னா, சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த ஒரு வேர்ட தான் இன்னைக்கு செய்தி. மறுபடியும், மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு செய்தி கொஞ்சம் ஆழமா போயிட்டே இருக்கும். நம்ம இந்த ரீசென்ட்டா லெந்து காலத்திலே சிலுவை தியானத்த மட்டும் நம்ம அதிகமா தியானிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு உள்ள பகுதி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால சந்தோஷமா கேளுங்க. சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எத சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்? அப்படின்னு சொல்லி அதே வசனத்திலே அர்த்தம் எழுதப்பட்டிருக்கு. தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது பிரச்சனையா இருக்கு? மேற்குக்கும் கிழக்கும் அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விலக்கிட்டாரு. ஆனாலும் இந்த சத்துரு, அதாவது பிசாசு, அவன் எப்படி உள்ள என்டர் ஆறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் இதெல்லாம் உள்ள கொண்டு வருவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜனங்கள் எதுல அடிமையா இருக்கிறாங்க? பிரதர், இந்த பாவத்தை என்னையால விட முடியல பிரதர் அப்படிங்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தொடருதுன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி என்ன காரணம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா அப்படி போய் நம்ம டீப்பா உள்ள போய் பார்த்தா, சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த வசனம் மறந்தே போயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்வாங்க. சில குடும்பத்திலே சர்ச்சைக்காக நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படி யோசித்து பார்த்தால் புரியும் அப்படின்னா, மாம்சத்தினுடைய கிரியைகள் தொடருதா? ஒரு கேள்வி. 2வது, அந்த மாம்சத்தினுடைய அதின் ஆசை இச்சைகள் தொடருதா? அது 2வது கேள்வி. மாம்சம் அப்படின்னாலே 19ல இருந்து 21 வரைய விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்போ அந்த 13 கேரக்டர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தொடர்ந்தா கூட, அவங்க முதல்ல எதை சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மாம்சத்தினுடைய இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள், இந்த நினைவுகள் எல்லாம் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். நான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன். பழைய எண்ணங்கள், பழைய மாம்ச கிரியைகள், பழைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இப்ப நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லலாம். நீங்களும் சொல்லலாம். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். என்னுடைய பழைய மாம்சத்தினுடைய சுபாவம், என்னுடைய பழைய மாம்சத்தினுடைய நினைவு, என்னுடைய பழைய மாம்சத்தினுடைய எண்ணங்கள், அதன் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம சொல்லும் போதே மாம்சத்தினுடைய எல்லா கிரியைகளும், எல்லா எண்ணங்களும், எல்லா சிந்தைகளும், ஆசை இச்சைகளும் நம்ம சிலுவையில கொண்டு அறைந்துட்டோம், முடிஞ்சிட்டு. அது இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரக்கூடாது. ஒரு வீட்டுல ஒரு ஆணி அடிப்பாங்க. ஆணி அடிச்சு ஒரு ட்ரெஸ் தொங்க விடுவாங்க. இல்ல ஒரு கயிறு கட்டுவாங்க.
ஆணி அடிக்கிற வரையும் தான் கொஞ்சம் பொறுமையா அடிப்பாங்க. ஆணி அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தொங்க விட்டுருவாங்க. இல்ல கம்பி கட்டுவாங்க. எதுக்காக ஆணி அடிச்சாங்களோ, அதுக்கப்புறம் அந்த துணி தொங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆணிய போய் லைட்டா செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஆணி அடிச்சாச்சு அவ்வளோதான். நம்முடைய பழைய மாம்சத்தினுடைய சுபாவங்கள் ஒரு 13 கேரக்டர் இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், களியாட்டுகள், வெறிகள், ஒரு 17 கேரக்டர் வருது மொத்தம். இந்த 17மே நம்முடைய வாழ்க்கையிலே தொடருதா? தொடரலையா? சில குடும்பத்திலே பொறாமை தொடரும். சில குடும்பத்திலே அன்பு கூராம இருப்பாங்க. அன்பு கூறதுனாலே கொலைகள். சில குடும்பத்தில அன்பு கூராம இருப்பாங்க. இந்த 17மே சில வீட்ல அப் அண்ட் டவுன்ல இருக்கும். வந்துட்டு, வந்துட்டு போயிட்டுருக்கும். சில குடும்பத்தில விபச்சாரத்தில போய் சிக்கிக் கொள்வாங்க. அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். வேசித்தனத்தில போய் சிக்கிக் கொள்வாங்க. அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். அசுத்தமான காரியத்தில போய் சிக்கிக் கொள்வாங்க. அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். காம விகாரம் எல்லாருக்கும் தெரியும். விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு முதலிடம் குடுக்காமல் நம்ம எங்கெல்லாம் போறோமோ, எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ள வந்துரும். பில்லி சூனியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்றது தான் ஆசீர்வாதம். சில குடும்பத்தில பில்லி சூனியம் போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பகை. வீட்ல அம்மாட்ட பேசாம இருக்காங்க. புருஷன்ட்ட பேசாம இருக்காங்க. பிள்ளைகள் அம்மா, அப்பாட்ட பேசாம இருக்காங்க. எத்தன குடும்பத்தில எத்தன பிரச்சனை. அப்புறம் விரோதம். பக்கத்து தெரு, அப்புறம் சொந்தக்காரங்க, மாமியார், மருமகள், அது எத்தனையோ காரியங்கள் வரும். விரோதம். வைராக்கியம். இறங்கியே போமாட்டாங்க. வைராக்கியத்திலே 10 வருஷமா பேசாம, சாப்பிடாம, தூங்காம அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் கோவம். அதனால பிரஷரு, சுகர்லாம் வந்துரும். இறங்கவே மாட்டாங்க. கோபம், கோபம், கோபம். அது ஒரு பெரிய பிரச்சனை தான். சண்டை. சில வீட்லலாம் சண்டை போடும்போது நெறைய பறக்கும். பிரிவினை. பிரிஞ்சு போய் டைவர்ஸ் ஆகி 2வது கல்யாணம் முடிச்சுட்டு போயிருவாங்க. அப்புறம் மார்க்க பேதங்கள். அப்புறம் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். சில குடும்பத்தில இந்த பையங்க, அப்புறம் பெரியவங்க களியாட்டு. எங்கேயாவது போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நெறைய விளையாட்டு இருக்கு. சீட்டு விளையாட்டு, ஆன்லைன்ல கேம் விளையாட்டு இருக்கு. பணம் கட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. எத்தனையோ விளையாட்டு இருக்கு. எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவாங்க. இந்த 17 கேரக்டருமே கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில அறைஞ்சாச்சு அப்படின்னா முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அது நெறைய குடும்பத்தில தெரிய மாட்டுது. வசனத்தை ஆழமா நம்ம தியானிக்கும்போது கண்டிப்பா கவனிச்சு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். கிறிஸ்துனுடையவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ, நம்ம எல்லாரும் தங்கள் அந்த 17 கேரக்டரையும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். ஆசை இச்சைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எப்படியாவது இத செஞ்சிரலாமா, அத செஞ்சிரலாமா? அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள போய் யோசிப்பாங்க. இப்படி செஞ்சா அப்படி ஆயிரும், அப்படி செஞ்சா அப்படி ஆயிரும். அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில அறைந்து முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும் தெரியுமா? ஆவிக்குரிய 9 கனி தான் இருக்கணும். மாம்சத்தினுடைய 17 கேரக்டர் வெளியில போனா மட்டும் தான் ஆவிக்குரிய 9 கனி நம்மளுடைய வாழ்க்கையில விளையும். என் வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, ஆவியானவர் எப்படி கற்றுத் தராரோ, அந்த காரியங்கள அப்படியே பேசிட்டு இருப்பேன். அதனால நம்ம வேதத்தை தியானிக்கும்போது, நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே இன்னும் நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளலாம்? எப்படி மாறணும்? அதை எப்படி சொல்லி மாத்தணும்? என்பதை நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம யோசித்தாலே அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில பிரதர் வசனம் இப்படி போட்டிருக்கு.
எங்க வாழ்க்கையிலே அசுத்தமான சில எண்ணங்கள் வருது பிரதர். என் குடும்பத்துல விக்கிரகாரங்கள் இருக்கிறாங்க. எங்க வீட்ல பில்லி சூனியருக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. எங்க வீட்ல என் கணவரும், அவங்க அம்மாவும் பேசாம இருக்காங்க. நானும் என் மாமியாரும் பேசாம இருக்கிறோம். இப்படி நெறைய காரியங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டுருக்கும். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னா ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. நமக்கு பகை தேவையில்ல. நமக்கு கோபம் தேவையில்ல. நமக்கு சண்டை தேவையில்ல. நமக்கு வைராக்கியம் தேவையில்ல. நமக்கு எரிச்சல் தேவையில்ல. அத வச்சுட்டு கடையில போய் ஒரு ரூ. 1000 தாங்குனா யாராவது தருவாங்களா? தரமாட்டாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க அப்படின்ருவாங்க. ஆனா அன்புங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய ஹையஸ்ட் கிஃப்ட். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். நம்ம இதயத்துக்குள்ளே தேவன் வரணும் அப்படின்னா அன்பு கூறணும். அன்பு கூறும்போது தான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். அப்ப கிறிஸ்துவினுடையவர்கள் ஒரு பிரச்சனையை ஜெயிக்கணும் அப்படின்னா, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னா, நமக்குள்ள இந்த வைராக்கியம் வராது, அந்த கசப்பு வராது, அந்த எரிச்சல் வராது, அந்த கோபம் வராது, அந்த சண்டை வராது, அந்த பிரிவினை வராது. அந்த கொலைகள், அந்த கோவப்படுற அந்த எண்ணங்கள் வராது. பொறாமைகள் வராது. வெறி வராது. களியாட்டு உள்ள இருக்காது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரம் இதெல்லாம் உள்ள வராது. இதெல்லாம் எப்போன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம பழைய மனுஷன், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறீர்கள். அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். நான் முதல்லே சொன்னேன், இன்னைக்குள்ள செய்தியா போயிட்டு இருக்கு அப்படின்னு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த வசனத்தை நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம சொல்லும்போது, கண்டிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கும். எந்த பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்ம அப்படி தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கும் போதே அந்த பழைய மாம்ச கிரியைகள், அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், அதன் ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில அறைந்திருக்கிறோம். நம்ம புதிய மனுஷன், நமக்குள்ள புது ஆவியை தந்திருக்கிறார். தேவ ஆவியை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். நம்ம பழைய மனுஷன் கிடையாது. நம்ம புதிய பிள்ளைகள், புதிய மனுஷன், புதிய சிருஷ்டிப்பு. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, அவர் நமக்கு சிலுவையில செய்து முடித்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே மாற்றம். நம்ம வாழ்க்கையிலே மாற்றம். 5ஆம் தேதியிலிருந்து டெய்லி சிலுவை தியானத்தை நம்ம தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு போயிருவோம். ஆனா இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் தெரியுமா? இதுல நம்ம சில காரியங்களை நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கு. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், அந்த மாம்சத்தையும் அப்படின்னா அந்த 17 கேரக்டர், அந்த 17 கேரக்டரையும் அதன் ஆசை இச்சைகளையும். விபச்சாரம் சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த விபச்சாரம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, ஆசைப்படும்போது, இச்சையா மாறும்போது லாஸ்ட் விபச்சாரத்துல போய் முடிஞ்சிருது. வேசித்தனம் சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த வேசித்தனத்துக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள போகும்போது, அந்த ஆசை இச்சைக்குள்ள போகும்போது, அவன் தவறான வழியில போயிடுறான். காம விகாரம் சொல்லி ஒண்ணு இருக்கு. காம விகாரத்துக்குள்ள போகும்போது பல காரியத்திலே அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்றான். காரணம் என்ன? வசனம் நமக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரணும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த வசனத்தை நம்ம சொல்ல சொல்ல சொல்ல, அப்பா நான் புதிய மனுஷன், நான் பழைய மனுஷன் கிடையாது. என் வாழ்க்கையில பழைய எண்ணங்கள் கிடையாது.
நான் புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி, நான் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவன். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம். நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என்று எழுதப்பட்டிருக்கு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்மை விட்டு விலக்கினார் அப்படின்னா அது முடிஞ்சிட்டு, ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. நம்ம எப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அறையப்பட்டிருக்கிறோமோ, கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அவங்களுடைய வாழ்க்கையிலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது பாவம் தொடரக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரமாய் அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எப்படி இந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு சண்டை, ஒரு பொறாமை, இதெல்லாம் எப்படி உள்ள என்ட்ராகுது? அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவுடையவர்கள் மாம்சத்தை மட்டும் அடிக்கலை, அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நமக்குள்ளே வரக்கூடிய அந்த மாம்ச இச்சைகள், அதன் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, வசனத்தை தியானிக்கும் போது நல்லா கவனிக்கணும். நம்ம பழைய மனுஷன் கிடையாது. நம்ம கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி. புது சிருஷ்டி. பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின. புதிய ஆவியை தந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்முடைய பழைய மாம்சத்தை, அதன் ஆசைகளை, இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில சாபம் தொடராது, பாவம் தொடராது, அக்கிரமம் தொடராது. எல்லாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னா ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள், ஆணி அடிச்சாச்சு. நம்ம வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு. இன்னைக்கு உள்ள சிலுவை தியானத்துல இவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில எப்பமாவது இந்த மாம்சத்தினுடைய கிரியை, அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள், தடுமாற்றம், ஏதாவது ஆசை இச்சை எங்கேயாவது வெளியில வருதா, ஓங்கி உடனே சிலுவையில ஆணி அடிச்சிடணும். அவ்வளவுதான். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் எல்லாம் எல்லாம். அதுக்குதான் சங்கீதத்துல ஒரு வசனம் காமிச்சு, 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒருவேளை நான் டெய்லி சொல்லி ஜெபிக்க போறேன், என்னோட வாழ்க்கையில மாம்ச கிரியை தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாரா இணைந்திருந்தால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மனப்பாடமா படிங்க. 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், இந்த 2 வசனம் மனப்பாடமா படிங்க. பழைய சுபாவங்களோ, பழைய மாம்சத்தினுடைய எண்ணங்களோ, ஆசை இச்சைகளோ ஏதாவது உள்ள என்ட்ராற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டுரும். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அந்த பாவம் தொடரக்கூடாது. பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய மாம்சத்தினுடைய கிரிகள் தொடரக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியமான செய்தி. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாம்சத்தினுடைய கிரிகள், ஆசை இச்சைகள் தொடருது அப்படின்னா, மறுபடியும் கூட முதல்ல இருந்து கேளுங்க. கேட்டு
நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். கிறிஸ்துவுடையவர்களா இருக்கணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போணும். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போணும். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். சும்மா இஷ்டம் போல நம்ம உலகத்துக்குள்ள போய் நம்ம வாழ்ந்தால், நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போகும்போது நெறைய ஆபத்து இருக்கு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து, ஒரு வசனம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நான் என்ன தெரியுமா யோசிப்பேன்? என் வாழ்க்கை, கடந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வியாபாரத்துல இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்படிலாம் யோசிச்சு பார்ப்பேன். அதேபோல அந்த செய்தியை நம்ம கேட்கும்போது, கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் 17 கேரக்டர் இருக்கு. நான் மறுபடியும் கூட சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த மாரி சொல்லிக் கொடுக்கேன். விபச்சாரம் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் விபச்சார ஆவி வந்துரும். வேசித்தனம் எங்கெல்லாம் இருக்கோ, அங்க வேசித்தன ஆவி வரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைய ஆணித்தனமா இன்னும் ஆழமா படிக்கணும். அப்படி நம்ம சொல்ல, 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 சொல்ல அந்த பழைய மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும். ஹalleluya! அதனால வசனத்த ஃப்ரீயா இருக்கும்போது வீட்ல மனப்பாடமா படிச்சிருங்க. கலாத்தியர் 5:24, 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். இந்த 2 வசனம் இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் மனப்பாடமா படிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். பிரயோஜனமா உள்ள சில வசனங்களை சொல்லும்போது, கண்டிப்பா மனப்பாடமா படிங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சா, இன்னைக்கு உள்ள இந்த 2 வசனம் நீங்க தியானிக்கலாம். உபவாச நாட்கள்லயே ஒரு சின்ன ஒரு ஜெப காரியம். அதையும் நம்ம தியானிச்சுட்டு நேரா ஜெபத்துக்குள்ள போயிருவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னோனே, நம்ம மக்கள் உடனே ஜாக்கிரதையா ஆயிருவாங்க. எதுக்கு? சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், அப்படி நெறைய ப்ரோகிராம்லாம் இருக்கும் வீட்ல. பிள்ளைகள பத்திரமா பார்க்கணும், கணவர பத்திரமா பார்க்கணும், அம்மா, அப்பாவ பத்திரமா பார்க்கணும். அதெல்லாம் ஜாக்கிரதை கரெக்ட் தான். இங்க ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். உலகத்துக்குள்ள போம்போது, நம்ம அங்க ஒரு பக்கம் இருக்கிறோம். ஆனா வீட்ல எப்பமெல்லாம் நமக்கு நேரம் இருக்கோ, ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பேன்னு சொல்லி தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. அதிகாலை வேளையிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வேதத்தை தியானிக்கும்போது, கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் விட்டு விலக்கிட்டீங்கப்பா. அதுக்காக நன்றிப்பா. 40 நாளும் சிலுவை தியானம். கர்த்தர் எங்களோட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சில குடும்பங்கள் இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மனம் இறங்குங்க. இந்த நாளிலும் இந்த மாசத்துல கடைசி நாள்ல இருக்கும். எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிங்க. உபவாச நாட்கள்ல உபவாசத்தோடு இருக்காங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாசத்தோட தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கடன் பிரச்சனை தான் மாற்றித்தாங்க. சரீரத்துல பலவீனத்தோர் யாரெல்லாம் இருக்காங்களோ, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பூரண சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க. காலவேளையில வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்துக்கும், டிரைவிங் லைன்ல போறாங்க, எத்தனையோ குடும்பத்துல புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் கட்டளையிடுங்க. சில குடும்பத்திலே படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. நல்ல மார்க் எடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் சந்தித்த கிருபைக்காக நன்றி. உபவாச நாட்களுக்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாளிலே அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க.
காலவேளையில் ஜெபிக்கிறாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய பாதபடியிலே காத்திருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. இரவும் பகலுமா தாழ்த்துறாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்பா தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். தேவ சித்தத்துக்குள்ள வரணும். தேவனுடைய கரத்தில் அடங்கியிருக்கணும். தேவ ஆவியினால் நிரப்பப்படட்டும். தேவ கிருபை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கற்பத்திரிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க. தாய் பிள்ளை மாசுறீங்க. டெலிவரி கொடுப்பாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து ஆசிரிங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவையில்ல சனிராஜா அப்பா உபவாச நாட்கள்ல எத்தனையோ குடும்பத்திலே இதயத்துக்குள்ளே நிறைய பாரத்தோடு இருக்காங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குறைகள் குற்றங்களுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிரியங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். சில குடும்பத்திலே அப்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கப்பா. யாரெல்லாம் அப்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துக்குள்ளே நிறைய கேள்விகள், உள்ளத்துல நிறைய பாரங்கள், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. 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 ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க. தாயும் பிள்ளையும் ஆசீர்வத கிருபைக்கா நன்றி. டெலிவரி பொறுப்பாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள், அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டிடுங்க. தீர்காயுசை தாங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து சுத்தப்படுத்தி ஆசிரியங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகி போகுது. ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா காரியத்திலும் எல்லா காரியத்திலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்காங்க. இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்கப்பா. தடையில்லாமல் கட்டி முடியாத கிருபை செய்யுங்க. குடும்பமாக ஆலயத்து பொறுப்படணும்ப்பா. குடும்பமாக தேவனை தேடணும்ப்பா. குடும்பமாக கர்த்தரை தொழுது கொள்ளணும். கதை கிருபை செய்யுங்க. எந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்காங்களோ எல்லா பலவீனத்திலும் நீக்கி ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் பொருத்தனை பண்ணி இரவும் போலுமா ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த தேவனர்லேயே அப்போ மினிஷனில் ஆசீர்வதித்தாங்க. உங்கள் நாம மையப்படட்டும். துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.